வணிகர்களின் காவலனாக இருந்து மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் உடலுக்கு அரசியல் தலைவர்கள், பல்வேறு அமைப்பினர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அருமை அண்ணன் தா வெள்ளையன் அவர்கள் 91-92 வணிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் தலைவராக அந்த காலங்களிலே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே வணிகம் செய்வது என்பது ஒரு கட்டாயத்தின் காலமாக இருந்தது. வணிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு காலம். அந்த காலத்திலே ஒரு வெள்ளையன் அவர்கள் தலைமை தாங்கி இருக்கின்ற சமூக விரோதிகளெல்லாம் எதிர்த்து போரிட்டு அனைத்து வணிகளும் பாதுகாத்தவர்கள். வணிகர்களினுடைய கோரிக்கையை தமிழ்நாடு தழுவிய அளவிலே முன்னகர்த்தியவர். வெளிநாட்டு நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வணிகர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்குகிறது என்பதை முன்னுணர்ந்து அதற்கான தீவிரமான போராட்டத்தை எடுத்த காரணத்தினால்தான் வால்மார்ட் போன்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்குள் கால் வைக்க முடியவில்லை. பல்வேறு குளிர்பான நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி தமிழ்நாட்டினுடைய வணிகங்கள் பெருகுவதற்கு ஐயா வெள்ளையன் அவர்கள் பெரிதும் துணை நின்றார். நாங்கள் 1983 மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் நுழைவரி ஏற்பட்ட பொழுது போராட்டக்குழு தலைவராக மரியாதைக்குரிய வெள்ளையன் அவர்களை நாங்கள் அழைத்து வருகிறோம். அந்த வேளையிலே அமைப்பாளராக இருந்த அப்பாத்துரை அவர்கள் தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த 3 நாள் தமிழகம் முழுவதும் கடைகளை அடைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கு பொறுப்பேற்று அந்த பணிதனை மிக சிறப்பாக செய்தார்கள். தமிழகம் முழுவதும் 3 நாள் கடை அடைத்து அந்த நுழைவரி தடுத்து நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் பொறுப்பேற்றவர் மரியாதைக்குரிய தா வெள்ளையன் அவர்கள். அதை எந்த வணிகர்களும் எந்த காலகட்டத்திலும் எந்த வேளையிலும் மறக்க முடியாது. ஆகவே அவருடைய இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தார், அவரை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பின் சார்பாக எங்கள் உள்ளபூர்வமான இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறு குறு தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாத ஒரு நிலையில் அவர்களுக்கு ஒரு பாதுகாவலனாகவும் அவர்களின் உரிமைகளுக்காக போராடியும் ஒரு அமைப்பையே உருவாக்கி தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்தவர் திரு வெள்ளையன் அவர்கள். நான் சினிமாவில் இருக்கேன். சினிமாவுக்கும் வெள்ளையனாச்சிக்கும் என்ன அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் நானும் மளிகை கடை வச்சுருந்தேன். மளிகை கடை வச்சுருக்கும்போது ஒரு வியாபாரிகளுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா தன்னோட உயிரையும் தன்னோட நேரத்தையும் எதையும் பற்றி கவலைப்படாமல் நிற்கிறது வெள்ளையனாச்சி. அந்த வெள்ளையனாச்சி இருக்கும்போது தான் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடச்சிச்சு, மிகப்பெரிய பாதுகாப்பு கிடச்சி. ஈழத்தமிழர் விடுதலைக்கான போராட்ட களத்தில் தன்னை முழுமையாக பங்கேற்க செய்தார். இப்படி பல்வேறு தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த உரிமைக்கான போராளியாக வலம் வந்தவர் ஐயா தா வெள்ளையன் அவர்கள். அவர்களால் வணிகர்கள் உரிமைகள் மீட்பதற்கான ஒரு அடித்தளம் விட்டவர். அவர் ஒரு மிகப்பெரிய இரும்பு மனிதராக வணிகர்களுடைய பாதுகாவலனாக